This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். That day down in Babylon, the Hebrew children walked in that fire burning. It looked like that's the very end had come. அந்த நாளில் அங்கே பாபிலோனில் எபிரேய பிள்ளைகள் அந்த எரிகின்ற அக்கினி சூளைக்குள்ளாக நடந்து சென்றபோது முடிவே வந்துவிட்டது போன்றது காணப்பட்டது. But as they stepped in, there was one like the Son of God stood by them. He's always there. He's never late. He keeps His word. I'll be with you, yea, though I walk through the valley of the shadow of death, I'll fear no evil. He's always there. ஆனால் அவர்கள் அதற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கையில் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்த ஒருவர் அங்கே அவர்கள் பக்கத்தில் நின்றார். அவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார். அவர் ஒருபோதும் தாமதமாவதில்லை. அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்று தாவீது கூறினான். அவர் எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். He's eternal true. He cannot fail. His words can never fail. Heaven and earth will pass away, but my words can never pass away. அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் காத்துக் கொள்கிறார். அவர் நித்தியமுள்ளவராயும் சத்தியமானவராயும் இருக்கிறார். அவர் தவறி போக முடியாது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போக முடியாது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. Paul said one time he was having a struggle. He was out in the islands and he had a fever. He was nearly 100 miles from a doctor out in the swamp, backwater fever took him, and that's sudden death. பால் ஒரு சமயத்தில் அவர் ஒரு போராட்டத்தில் இருந்ததாக கூறினார். அவர் வெளியிலே தீவுகளில் இருந்தார். அவருக்கு காய்ச்சல் இருந்தது. அவர் ஏறக்குறைய வைத்தியரிடமிருந்து 100 மைல் தூரத்தில் இருந்தார். வெளியே சதுப்பு நிலத்தில் வாந்தியோடு ரத்தம் கலந்த சிறுநீரோடு கூடிய காய்ச்சல் அவரை பற்றிக் கொண்டது. அது உடனடியான மரணமாயிருந்தது. And it got dark and he told his little faithful wife, said, you stand right by me, honey, and pray. It's getting so dark in the room. But I said, I believe in God. I don't care what happens. I believe God. I'll stay right with it. Said, you stay here and pray, honey. இருண்டு போயிற்று. அவர் அவருடைய சிறிய உண்மையுள்ள மனைவியிடத்தில், நீ என் பக்கத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டு தேரே ஜெபி என்றார். அருகிலே மிகவும் இருட்டாய்க் கொண்டே இருந்தது. ஆனால் நான் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்ன சம்பவிக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் அதனோடு தரித்திருப்பேன் என்றார். நீ இங்கே தரித்திருந்து தேனே ஜெபித்துக் கொண்டு என்றார். And she prayed and it got darker. She said, dear, it's getting darker in the room, but oh, I feel at peace. அவள் ஜெபித்தாள். அது இன்னும் இருளானது. அன்பே, அறைக்குள்ளே இருட்டாய்க் கொண்டே போகிறது. ஆனால் ஓ, நானோ சமாதானமாய் உணர்கிறேன் என்றார். And after a while it got so dark, he went out. He went into a dream. He thought he was dreaming. He was back up in Oregon where he come from, cutting some timber. கொஞ்சம் கழித்து அதிக இருட்டாயிற்று. அவர் வெளியே சென்றார். அவர் ஒரு சொப்பனத்துக்குள்ளானார். அவர் சொப்பனம் கண்டு கொண்டிருப்பதாக அவர் நினைத்தார். அவர் ஓரிகனுக்கு திரும்பி வந்தார். அங்கிருந்துதான் அவர் வந்தவர் சில மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தார். And the boss said, Paul, go up to the top of the mountain there and cut me a tree so many inches through, so many feet long, and bring it down to me. He said, all right, boss, I'll do it. அவருடைய எஜமான் பால் அங்கே இருக்கிற மலையின் உச்சிக்கு போய் இத்தனை அங்குல அகலத்தில் இந்த அடி நீளத்தில் எனக்கு ஒரு மரத்தை வெட்டி அதை கீழே இடத்தில் கொண்டு வா என்றார். சரி எஜமானே, நான் அதை செய்வேன் என்றாராம். Went up there and down into the low tree and stuck the axe in it. Reached down to get a hold of it, and he just couldn't lift it out. He said, I've lost my strength. I just can't go any further. I have lost my strength. அங்கே உயரே சென்று அவருடைய சிறிய மரத்தை வெட்டி சாய்த்து கோடாரியை அதில் சிக்க வைத்தார். அதை பற்றி பிடிக்கும்படி கீழே குனிந்தார். அவரால் அதை தூக்க முடியவில்லை. அவர், நான் என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் போக முடியாது. நான் என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன் என்றார்.
Why, he said, here I'm a big man. I weigh better than 200 pounds. I got a great muscle back. Why, he said, I used to just stick my knees together, get a whole most any size log and could raise it up from the put chains under. அவர் சொன்னார், ஏன் இங்கே நான் ஒரு பெரிய மனிதனாய் இருக்கிறேன். நான் 200 பவுண்டுகளுக்கும் மேலான எடையுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய தசை பின்னால் இருக்கிறது. ஏன் அவர், நான் வழக்கமாக என்னுடைய முட்டிகளை ஒன்றோடொன்றை உதைத்து எந்த அளவு மரமாக இருந்தாலும் அதை பற்றிக்கொண்டு அதை தூக்குவதற்காக அதற்கு கீழே சங்கிலியை போடுவேன் என்றார். He said, in your that our little limbs no bigger than that, and I couldn't listen, so I tussled and I tried till all my strength was gone. Oh, he said, then I thought, what can I do? அவர் சொன்னார், இங்கே சிறு கிளை, அதை காட்டிலும் பெரிதானதல்ல, அதை என்னால் தூக்கக்கூட முடியவில்லை. என்னுடைய எல்லா பலனும் போகும் வரைக்கும் நான் போராடினேன், நான் முயற்சித்தேன். ஓ என்றார். அவர், பின்னர் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் எண்ணினேன் என்றார். So I sat down and leaned up against the tree. He said, oh, I'm so sad. My boss wants this little tree down there, and I'm not even man enough to take it down. நான் கீழே உட்கார்ந்து ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து கொண்டேன் என்றார். அவர், ஓ, நான் அவ்வளவு மோசமாக இருக்கிறேன். என் எஜமானுக்கு இந்த சிறிய மரம் அங்கே கீழே தேவைப்படுகிறது. நான் அதை கீழே கொண்டு போவதற்கு கூட போதுமான மனிதனாய் இல்லை என்றார். Oh, what our boss wants. He wants a church without spot, without wrinkle. He wants a blood-washed bunch of people. ஓ, நம்முடைய எஜமானுக்கு என்ன தேவையாயிருக்கிறது? கரைதரையற்ற ஒரு சபையே அவருக்கு தேவையாயுள்ளது. இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு தேவையாயிருக்கிறது. He wants a people of faith who will stand on his word and say, that's God's eternal truth. It was meant for me, and I believe it. விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையின் மேல் நின்று, அது தேவனுடைய நித்தியமான சத்தியமாயிருக்கிறது, அது எனக்காகவே குறித்து காட்டப்பட்டது, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிற ஒரு ஜனமே அவருக்கு தேவையாயிருக்கிறது. And it said, as he sat there, he was leaned against the tree and he was weeping, and said he heard his boss speak and said, Paul. அவர் அங்கே உட்கார்கையில் அவர் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து அவர் அழுது கொண்டிருந்தேன் என்றார். அவருடைய எஜமான் பேசினதை அவர் கேட்டதாகவும் பால் என்றார் என்றும் கூறினார். And he said, yes, boss, here I am, but I've lost all my strength. I just can't go any farther. I've tried to do, and I've tried to obey you and do what you said do, but I just can't get this thing off the ground. He said, I've struggled, I've tried, I've done everything. அவர், ஆம் எஜமானே, நான் இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து விட்டேன். என்னால் இனிமேல் தாண்டி போக முடியாது. நான் செய்ய முயற்சித்தேன். நான் உமக்கு கீழ்ப்படிந்து நீர் என்ன செய்ய சொன்னீரோ அதை செய்ய முயற்சித்தேன். ஆனால் என்னால் இதை தரையின் மேலிருந்து வெறுமன தூக்கக்கூட முடியவில்லை என்றார். அவர், நான் போராடினேன், நான் முயற்சித்தேன், நான் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டேன் என்றார். I just wonder if that ain't the attitude of a many good, true-hearted preacher today that's long to see a church built without spot or wrinkle, to see the promises of God made manifest. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுவதை காணவும், கரைதரையற்ற ஒரு சபை உருவாக்கப்படுவதை காண வாஞ்சிக்கின்ற அநேக நல்ல உண்மையான இருதயமுடைய பிரசங்கிமார்கள் இன்றைக்கு அந்த மனப்பான்மையை உடையவராய் இருக்க மாட்டார்களா என்று நான் அப்படியே வியக்கின்றேன். We tussled and tried and screamed and cried and preached till we was hoarse and laid on our pillars and wept. நாம் போராடினோம், முயற்சித்தோம், அலறினோம், சத்தமிட்டோம். நாம் தொண்டை கரகரப்பாகும் வரைக்கும் பிரசங்கித்தோம். நம்முடைய தலையணைகளின் மேல் படுத்து அழுதோம். Oh God, why is it just when we get straightened up that in comes the devil and busts us up and tears us up and just knocks down everything we got? ஓ தேவனே, அது ஏன் அப்படி இருக்கிறது? சரியாக நாம் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகின்ற போது அங்கே பிசாசு உள்ளே வந்து வெடித்து கிழித்து அப்படியே நாம் பெற்றிருந்த எல்லா காரியங்களையும் கீழே தள்ளிவிடுகிறார். What can we do when we see our lovely people and how they'll be scattered and gone about like that? நம்முடைய அருமையான ஜனங்களை நாம் காணும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு அந்த விதமாக போயிருக்க முடியும்? And said when he heard his voice of his boss, he thought that sounds strange. I never heard my voice speak, that boss speak so gentle to me. பின்னர் அவருடைய எஜமானின் சத்தத்தை அவர் கேட்டபோது அது விரோதமாய் கேட்கப்படுகிறது. என்னுடைய சத்தம் பேசுகிறதை நான் கேட்டதே இல்லையே. அந்த எஜமான் என்னிடத்தில் அவ்வளவு சாந்தமாக பேசுவாரே என்று அவர் நினைத்தேன் என்றார். And said when I turned around, it was my real boss. It was my master, my savior. அவர்,
நான் சுற்றி திரும்பிய போது அது என்னுடைய உண்மையான எஜமானாய் இருந்தது. அது என்னுடைய எஜமான், என் ரட்சகர் என்றார். He said, Paul, you're just struggling yourself to death. That won't do you any good. Said, Paul, don't you see that little stream of water running there? He said, yeah. அவர், பால், நீ மரணத்துக்கு போராடிக் கொண்டிருக்கிறாய், அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்றார். பால், அங்கே அந்த சிறிய ஓடையின் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதை நீ பார்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர் ஆம் என்றார். He said, just pitch the thing in there. Get on it and ride it on down to the camp. It goes to the camp. அவர், அந்த காரியத்தை அங்கே அதற்குள் தள்ளிவிடு, அதன் மேல் ஏறிக்கொள், அதன் மேலேயே கீழே கூடாரத்துக்கு ஏறிச்சல், அது கூடாரத்துக்கு போகிறது என்றார். He said, I jumped up and rolled the log in and jumped on the log. Went out over the rip with just a screaming to the top. My voice screaming, I'm riding on it. I'm a riding on it. I'm a riding on it. அவர், நான் குதித்து அந்த மரக்கட்டையை உள்ளே உருட்டி தள்ளி அந்த மரத்துண்டின் மேல் குதித்து விட்டேன். அந்த சிற்றலையின் மேல் அப்படியே என்னுடைய உரத்த குரலில் சத்தமிட்டுக் கொண்டே நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டே சென்றேன் என்றார். And when he come to himself, he is right out in the middle of the floor, and his wife screaming top her voice. He is out in the middle of the floor saying, I'm riding on it, I'm riding on it, I'm a riding on it. அவர் தன் சுயநினைவிற்கு வந்தபோது அவர் வெளியே தரையின் மத்தியில் இருந்தார். அவருடைய மனைவி அவளுடைய உரத்த குரலில் அலறினாள். அவர் வெளியே தரையின் மத்தியில் இருந்து நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். And brothers, sisters, I know the trials are hard. I'm getting old and I've preached. I've done everything that I know to do. I've got to a place where I see I can't do no more. சகோதரனே, சகோதரியே, சோதனைகள் கடினமாயிருக்கிறது என்று நான் அறிவேன். எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. நான் பிரசங்கித்தேன். எனக்கு செய்ய தெரிந்த எல்லா காரியங்களையும் நான் செய்துவிட்டேன். இதற்கு மேல் என்னால் செய்ய முடியாது என்று நான் காண்கின்ற ஒரு நிலைக்கு நான் போய்விட்டேன். I've just laid the whole thing in the lap of the Lord Jesus and I'm riding on it. I'm riding on God's promise. The Lord has planted it. I'm riding day and night. My tongue should plug in from my hand. God's church will endure forever. நான் முழு காரியத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் மடியில் அப்படியே வைத்துவிட்டு நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன். யாரும் அதை என்னுடைய கரத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் நீர் பாய்ச்சுகிறேன் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நான் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சபை என்றைக்குமாய் நிலைத்திருக்கும். The word of God will stand emphatically right forever. And regardless of changes that come, or atomic bombs fall, or America backslide, whatever takes place, this is His word. He keeps it, and I'm riding on it. I believe it with all my heart. Let us pray. தேவனுடைய வார்த்தை உறுதியாக சரியாக என்றென்றைக்குமாய் நிற்கும். ராஜ்யங்கள் வந்தாலும் அல்லது அணுகுண்டு விழுந்தாலும் அல்லது அமெரிக்கா பின்வாங்கி போனாலும் என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்த வேண்டாம். இது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர் அதை காத்துக் கொள்கிறார். நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் நான் அதை விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோமாக. Blessed Jesus. Oh, what a ride. Down over the ripples of joy. Down through Hallelujah Current. Oh, we're just riding on it. You promised. Your promises is all true. And we know that every one of them bears record that they're true. ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, ஓ என்ன ஒரு சவாரி! சந்தோஷத்தின் சிற்றலைகளின் கீழாக, அல்லேலூயா ஓட்டத்தினூடாக, ஓ அப்படியே அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அவைகள் உண்மையானவைகள் என்று அவைகள் ஒவ்வொன்றும் சாட்சி பகர்கின்றன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். And through the ages we've seen the blessed old Bible unfold to us. And now the great hour is approaching. The midnight hour. காலங்களிலூடாக ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய வேதாகமும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்பொழுது மகத்தான வேலையானது, நள்ளிரவு வேலையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Lord, great holy ministers of the gospel has went across the nation preaching, crying, drinking branch water, persecuted, run from pillar to post, run out of cities, locked up.
made fun of, scorned, laughed, starved. கர்த்தாவே, மகத்தான சுவிசேஷத்தின் பரிசுத்த ஊழியர்கள் தேசத்தினூடாக சென்று பிரசங்கித்துக் கொண்டும் அழுது கொண்டும் ஆற்றோடை தண்ணீரை குடித்துக் கொண்டும் துன்பப்படுத்தப்பட்டு இங்குமங்குமாய் ஓடி பட்டணங்களுக்கு வெளியே ஓடி அடைக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டு சிரிக்கப்பட்டு பட்டினியாய் கிடந்தார்கள். But the church has moved on. For your word says, upon this rock I'll build my church, and the gates of hell shall never prevail against it. And we're riding on it today. The rock, God's eternal revealed truth of the Lord Jesus Christ. ஆனால் சபையானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறியுள்ளது. இன்றைக்கு நாங்கள் அதன் மேல், அந்த கல்லின் மேல் தேவனுடைய நித்தியமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். Upon that solid rock the church stands today. The atheists, the communistic, the elements of this earth has rose and they beat and they stormed, but she's built upon that solid rock. அந்த அசையாத கல்லின் மேல்தான் இன்றைக்கு சபையானது நிற்கிறது. நாத்திகர், பொது உடைமை கொள்கை, இந்த பூமியின் மூலப்பொருட்கள் எழும்பி இருக்கின்றன. அவைகள் அடித்து அவைகள் மூர்க்கமாய் தாக்கி இருக்கின்றன. ஆனால் அவளோ அந்த அசையாத கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாள். The devil has sent in false finders, it's made fun, it's persecuted, it's called everything in the world, and we've been knocked about and tested and tried and everything. பிசாசு குற்றம் கண்டுபிடிப்பவர்களை உள்ளே அனுப்பியிருக்கிறான். அது பரிகாசம் பண்ணப்படுகிறது, அது துன்பப்படுத்தப்படுகிறது, அது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களாலும் அழைக்கப்படுகிறது. ஓ, எல்லா காரியங்களிலும் நாங்கள் இங்குமங்குமாய் தள்ளப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம், பரீட்சிக்கப்படுகிறோம். But oh God, as Caleb and Joshua of old, we still say we're standing eternally on the word of God. He keeps his promise. He said he'd do it and we believe it. ஆனால் ஓ தேவனே, பண்டைய யோசுவாவும் காலேபும் போன்று நாங்கள் நித்தியமான தேவனுடைய வார்த்தையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம் என்று இன்னமும் நாங்கள் கூறுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் காத்துக் கொள்கிறார். அவர் அதை செய்வதாக அவர் கூறியுள்ளார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். And may each individual here this morning get a close view of that now. What it means that now we're riding on this. இந்த காலையில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இப்பொழுது அதை பற்றின ஒரு நெருக்கமான காட்சியை, அதாவது அது என்ன என்பதையும், அதாவது இப்பொழுது நாங்கள் இதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வார்களாக. Someday we'll be there at the camp where the saints are camped on the breadth of the earth. God and his children will be rejoicing forever. Then it, Lord. என்றாவது ஒரு நாள் நாங்கள் அங்கே இந்த முகாமில் இருப்போம். அங்கே பரிசுத்தவான்கள் பூமியின் விஸ்தாரத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். தேவனும் அவருடைய பிள்ளைகளும் என்னென்றுக்குமாய் களி கொண்டு கொண்டிருப்பார்கள். இதை அழியும் கர்த்தாவே. And while we have our heads bowed, our eyes closed in this tabernacle this morning, I wonder if in Christ's name, if someone would have the courage to say, Brother Branham, this day, right now, in this church, I now raise up my hands to Christ and saying, from this day henceforth, I'll ride on your word, Lord. I'll stand there, accept Christ as my Savior. நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்டு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்க இந்த ஜெபக்கூடாரத்தில் இந்த காலையில் நாம் இருக்கும்போது, கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரன் பிரணாம் இந்த நாளன்று இப்பொழுதே இந்த சபையில் நான் இப்பொழுது என் கரங்களை கிறிஸ்துவுக்கு உயர்த்தி இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மேல் சவாரி செய்வேன். நான் அங்கே நின்று கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு Never try to do things to try to merit my own salvation. I'll just believe on the Lord Jesus and accept. ஒருபோதும் என்னுடைய சொந்த ரட்சிப்பின் மதிப்பிற்கு முயற்சிக்கும் காரியங்களை செய்ய முயற்சிக்க மாட்டேன். நான் வெறுமன கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுவேன். Let him put that deep divine love in my heart and the peace that passes all understanding. I'll wait on the Holy Ghost to give me. அவர் அந்த ஆழமான தெய்வீக அன்பையும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையும் என்னுடைய இருதயத்தில் அவர் போடட்டும். பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுக்கும்படியாக நான் அதற்காக காத்திருப்பேன். I raised up one time and thought I could go do it, but I found out that I couldn't. Sure, you never will. But if you just stay there long enough till he does it, then it'll stay there. Then it's anchored. ஒரு சமயம் நான் எழும்பி என்னால் போய் அதை செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால்
என்னால் முடியவில்லை என்பதை நான் கண்டறிந்தேன் என்று கூற யாருக்காவது தைரியம் இருக்குமா என்று நான் வியக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். ஆனால் அவர் அதை செய்யும் வரைக்கும் நீங்கள் மட்டும் அங்கேயே அமைதலாய் போதுமான நேரத்திற்கு காத்திருக்க கூடுமானால் அப்பொழுது அது அங்கேயே தங்கியிருக்கும். அப்படியானால் அது நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. But if you just try to do it, you're going to fail. You've got to fail. That's the reason you have your ups and downs and ins and outs and all the things you're doing. It's because you try to do it. ஆனால் அதை நீங்கள் செய்ய முயற்சித்தால் நீங்கள் தவறி போக போகிறீர்கள். நீங்கள் தவறத்தான் வேண்டும். அந்த காரணத்தினால்தான் உங்களுடைய மேடும் பள்ளவுமானதும் உள்ளும் புறமுமானதும் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்ய முயற்சிப்பதே அதன் காரணமாயிருக்கிறது. Oh, I believe I'm all right now. That isn't it. That isn't it. No, it's the Holy Spirit that comes in. He takes the place. நீங்கள் நான் இப்போ சரியா இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்கிறீர்கள். அதுவல்ல, அதுவே அல்லது இல்லை, அது உள்ளே வருகிற பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அவர் அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறார். He takes all the old roots of bitterness out, the old anger and temper and jealousy and love of the world and things, takes it all out of you, and then you're a new creature. அவர் அந்த எல்லா கசப்பின் பழைய வேர்களையும் பழைய கோபத்தையும் சகிக்க முடியாதையும் பொறாமையையும் உலகத்தையும் அதன் காரியங்கள் மேலுள்ள அன்பையும் அவர் எடுத்து போடுகிறார். அதையெல்லாம் உனக்குள்ளிருந்து எடுத்து போடுகிறார். அப்பொழுது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். Would you raise your hand and say, Christ, make me that kind of Christian this morning? God bless you. 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 நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவே, இந்த காலையில் என்னை அந்த விதமான கிறிஸ்துவனாக்கும் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, make me that kind of a Christian this morning. I want to be like Jesus. I want all the roots of bitterness taken out of my heart. இந்த காலையில் என்னை அந்த விதமான ஒரு கிறிஸ்தவனாக ஆக்கும். நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். கசப்பின் எல்லா வேர்களும் என்னுடைய இதயத்திலிருந்து எடுத்து போடப்பட நான் விரும்புகிறேன். Now there's been a number of you raise your hand. Now right where you are, if you will with all your heart, now not just imagine, but believe that Jesus Christ, God's Son, is standing right by you and will take that old bitterness away from you. இப்பொழுது உங்களில் பலர் உங்களுடைய கரத்தை உயர்த்தியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முழு இருதயத்தோடும், இப்பொழுது வெறும் யுகம் அல்ல, ஆனால் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய கசப்பின்மையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார் என்று விசுவாசியுங்கள். That will make you what you long to be. He'll do it right where you're. He'll perform the operation in your hospital. If you'll just let him do it. நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ அதை உங்களுக்கு செய்யும்படி நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அவர் அதை செய்வார். அவர் அதை செய்யும்படி நீங்கள் அனுமதிப்பீர்களானால் அந்த அறுவை சிகிச்சையை உங்களுடைய மருத்துவமனையில் அவரே செய்வார். For all things are possible. Only believe. Only believe. Only believe. All things are possible. Only believe. Only believe. Just keep praying. Lord, remember, child, it's your soul. You may not be at another service. Oh, this may be the last one. Let God do it right now. அப்படியே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தாவே, நினைவு கூறும் பிள்ளை அது உம்முடைய ஆத்துமா. ஒருவேளை நீங்கள் இன்னொரு ஆராதனையில் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு கால் கடைசி ஒன்றாய் இருக்கலாம். தேவன் அதை இப்பொழுதே செய்யட்டும். Say, Brother Bram, should I come up the altar if you want to? Sure. If you don't want to, stay right where you are. You just believe it. சகோதரன் பிரண்ணாம், நான் பீடத்தண்டிக்கு வர வேண்டுமா என்று கூறுகின்றீர்களா? நீங்கள் நிச்சயமாக வருவதற்கு விரும்பினால் நீங்கள் வருவதற்கு
விரும்பவில்லை என்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே இருங்கள். நீங்கள் வெறுமனே அதை விசுவாசியுங்கள். He that heareth my words, believeth on him that sent me, has everlasting life and shall never come into judgment, but pass from death to life. That's it. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அதுதான் அது. You'd like to come to the altar and pray? It's open. You want to stay where you're at and pray? It's your soul. It's you're the one. நீங்கள் பீடத்தண்டை வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது திறந்திருக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருக்க விரும்பினால் ஜெபியுங்கள். அது உங்களுடைய ஆத்மாவாய் இருக்கிறது. அதனுடைய ஒன்றாய் நீங்கள் இருக்கிறீர்கள். The time is at hand, brother. The church is just about made up. The old stream's muddy. We've sailed and fished and thrown these old lead sinkers out there until the whole thing's become muddy. Too many hogs in the water. She's muddy. சகோதரனே, காலம் சமீபமாயிருக்கிறது. சபையானது இப்பொழுது ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஓடையோ சேராக இருக்கிறது. அந்த முழு இடமுமே சேராகிவிடும் அளவிற்கு பழைய ஆழமான குண்டுகளை எரிந்து நாங்கள் வலைவீசி மீன்பிடித்தோம். சேற்றில் அதிகமான பன்றிகள் இருக்கின்றன. அவள் சேராக இருக்கிறாள். As me as a minister, I just feel this, that if God's going to do it, it's going to have to take God. I can't. நான் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் நான் இதை சற்று உணர்கிறேன். அதாவது தேவன் அதை செய்ய போகிறார் என்றால் அதை செய்வதற்கு தேவன் தேவையாயிருக்கிறார். என்னால் முடியாது. So it's up to you. There's the word, there's the truth. You see it unfolding right here before you. The end is at hand. Jesus may come at any time. It may be that there may not even be any United States time the sun goes down tonight. எனவே அது உங்களை பொறுத்ததா இருக்கிறது. வார்த்தை அங்கே இருக்கிறது. சத்தியம் அங்கே இருக்கிறது. அது நேராக இங்கே உங்களுக்கு முன்பாக வெளிப்படுகின்றதை நீங்கள் காண்கின்றீர்கள். முடிவு சமீபமாயிருக்கிறது. இயேசுவானவர் எந்த நேரத்திலும் வரலாம். இன்று இரவு சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் ஐக்கிய நாடுகளும் கூட அங்கே ஒரு கால் இல்லாமல் போகலாம். They could send 5,000 atomic bombs at one time. There wouldn't even be one living creature on the earth in another hour from now. You want, that's up to you. Think of it now while we pray. அவர்களால் ஒரே நேரத்தில் 5000 அணுகுண்டுகளை அனுப்ப முடியும். இப்பொழுதிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஜீவிக்கின்ற சிருஷ்டி கூட பூமியின் மேல் இராமல் போகலாம். நீ விரும்புவாயானால் இப்பொழுது அது உங்களை பொறுத்தது. நாம் ஜெபிக்கையிலே அதை குறித்து இப்பொழுது சற்று சிந்தியுங்கள். Blessed Heavenly Father, at the closing of this word, as I turn the pages back, the message is sealed up now. The coming of the Lord is drawing nigh. ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை முடிக்கையிலே நான் பக்கங்களை பின்னாக திருப்புகையில் இப்பொழுது செய்தியானது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Several in the building this morning raised up their hands and said, by that, I want to become a Christian. I want to be a real born again servant of God. இந்த காலையில் இக்கட்டடத்தில் இருக்கும் அநேகர் அவர்களுடைய கரங்களை உயர்த்தி அதன் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆக விரும்புகிறேன், நான் ஒரு உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன் என்றனர். Lord, maybe many years you've dealt with their hearts. You told them that. Your grace has still reached out to them. They're not altogether gone yet. கர்த்தாவே, ஒரு கால் அநேக வருஷங்களாக நீர் அவர்களுடைய இருதயங்களோடு இடைப்பட்டிருக்கலாம். நீரே அதை அவர்களுக்கு கூறியிருக்கிறீர். உம்முடைய கிருபை இன்னும் அவர்களிடம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் முற்றிலுமாய் இன்னும் போய்விடவில்லை. Some has done gone to a place they have no more desire. A year ago they used to put up their hands and say, well, I'd like to be a Christian. Now it's done too far. They don't feel it no more now. Just about all over. சில ஒரு இடத்திற்கு போய்விட்டன. இதற்கு மேல் அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. ஒரு வருடத்திற்கு முன்னர் அவர்கள் வழக்கமாக அவர்களுடைய கரங்களை உயர்த்தி நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்பார்கள். இப்பொழுதோ அது அதிக தூரம் போய்விட்டது. அதை குறித்து இப்பொழுது அவர்கள் அதை உணர்வதே இல்லை. எல்லாம் ஏறக்குறைய முடிந்தாயிற்று. And that seems to be the general run of the nation. Hearing great evangelists as they cross the nations, they've sent out feelers, they've done everything, they've organized groups,
They visit homes to those who had raised their hands and tried. அது தேசத்தின் பொதுவான ஓட்டம் போன்று இருக்கிறது. அவர்கள் தேசத்தை கடக்கையில் மகத்தான சுவிசேஷகர்கள் பேசுவதை கேட்பது போன்றிருக்கிறது. அவர்கள் முன்னணி வேவுக்காரர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் குழுக்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். தங்கள் கரங்களை முயற்சித்து உயர்த்த விரும்புகிறவர்களுடைய வீடுகளை அவர்கள் பார்வையிடுகிறார்கள். Or thousands and thousands made start. 2 or 3 would hold on. Well, it's over, Lord. It's over, God. We are gone. அங்கே ஆயிரமானவர்கள் துவங்கினதில் 2 அல்லது 3 பேர்கள் தான் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது, அது முடிந்துவிட்டது. கர்த்தாவே, அது முடிந்துவிட்டது. தேவரே, நாங்கள் எல்லோரும் போய்விட்டோம். Oh, Father, I know that you said that all that had come to Christ you'd keep. And I believe that with all my heart. And I believe, Lord, that you will keep those whose hearts and minds are stayed on you. ஓ பிதாவே, கிறிஸ்துவண்டை வந்த எல்லோரையும் நீர் காத்துக் கொள்ளுவீர் என்று நீர் கூறினீர் என்று நான் அறிவேன். நான் என் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறேன். இருதயங்களையும் சிந்தைகளையும் உம்மேல் வைத்துள்ளவர்களை நீர் காத்துக் கொள்வீர் என்று கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். And I thank you, Lord, for the church and for the saints of the living God that's in that church, this great spiritual body. சபைக்காகவும் அந்த சபையில் இருக்கின்ற ஜீவிக்கின்ற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காகவும் இந்த மகத்தான ஆவிக்குரிய சரீரத்திற்காகவும் கர்த்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். But oh God, how my heart quivers for those outside of that, knowing that they see the handwriting on the wall, seeing the great things are happening, the signpost. ஆனால் ஓ தேவனே, அதற்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்காகவும் சுவற்றின் மேலுள்ள கையெழுத்தை அவர்கள் காண்கிறார்கள் என்பதை அறிவதாலும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற மகத்தான காரியங்களையும் அடையாள கம்பங்களையும் காண்கிறதினாலும் என்னுடைய இருதயம் எப்படியாய் நடுங்குகிறது. And America's still full of old dirty jokes and uncensored programs on television, radio, and love story and scoffers and laughers and big time frolics and Hollywood evangelism. அமெரிக்கா இன்னமும் பழைய அசுத்தமான கேலிகளாலும் தொலைக்காட்சி வானொலியினால் வரும் தணிக்கை செய்யப்படாத நிகழ்ச்சிகளாலும் காதல் கதையினாலும் பரியாசக்காரர்களாலும் சிரிப்பவர்களாலும் பெருவாரியான நேர கேளிக்கைகளாலும் ஹாலிவுட் சுவிசேஷங்களாலும் நிறைந்திருக்கிறது. Oh God, it's the midnight hour striking truly. She's ready to go. And what can I do, Lord? ஓ தேவனே, அது உண்மையாகவே நள்ளிரவு நேர துவக்கமாய் இருக்கிறது. அவள் போக ஆயத்தமாய் இருக்கிறாள். நான் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? I'm worried, I've cried, I've begged. It's just on you now, Lord. That's all I can do. I've preached it. I'll just stand right on the word, Lord. I'm trying to ride right into the camp now. Time won't be long. நான் கவலைப்பட்டேன், நான் அழுதேன், நான் கெஞ்சினேன். இப்பொழுது கர்த்தாவே, அது உண்மையில் தான் இருக்கிறது. என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். நான் அதை பிரசங்கித்திருக்கிறேன். நான் சரியாக அப்படியே வார்த்தையின் மேல் நிற்பேன் கர்த்தாவே. நான் இப்பொழுது நேராக முகாமுக்குள் சவாரி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நேரமோ நீண்டதாக இருக்காது. Now God, to those who has an honest heart today, God, do something for them just now. Let them become your children from this day on. Amen. இப்பொழுது தேவரே, இன்றைக்கு உத்தமமான இருதயத்தை உடையவர்களுக்கு தேவரே அவர்களுக்கு இப்பொழுது ஏதாவது காரியத்தை செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாக. Heal the sick in the midst of us, Lord. Make them well. Bring back those cold backsliders, Lord. Let them know they're playing on such treacherous ground. Soon they'll be gone. It'll be too late then. Grant now that your Spirit will deal greatly with us. In Christ's name, amen. எங்கள் மத்தியில் இருக்கிற வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் கர்த்தாவே, அவர்களை சுஸ்தமாக்கும். அந்த குளிர்ந்து போன பின்வாங்கி போனவர்களை திருப்பிக் கொண்டு வரும் கர்த்தாவே, அவர்கள் துரோகம் செய்கின்ற ஸ்தலத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் அறியும்படியாய் செய்யும். சீக்கிரத்தில் அவர்கள் போய்விடுவார்கள். அப்பொழுது அது மிகவும் காலம் கடந்ததாகிவிடும். உம்முடைய ஆவி மகத்தா எங்களோடு இடைப்படும்படி இப்பொழுது அருள் செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.